இந்த பவர், இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் மனிதர்களுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தைகள். அதனால தான் நான் யாருங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏதோ ஒரு விதத்தில் மனிதன் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருக்கிறான். அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதருக்கு மத்தியிலும் யார் பெரிய ஆள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தவருக்கு பிடிச்சிருக்க ஆள் இன்னொருத்தவருக்கு பிடிக்காமல் இருப்பார். இருந்தாலும் யார் பெரியவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் மனிதர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கருத்து முரண்பாடுகளை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சி இதுவரைக்கும் உலகம் தோன்றியதிலிருந்து, இந்த தரவுகள் கிடைத்த காலங்களில் இருந்து இதுவரைக்கும் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்த அதிகம் செல்வாக்கு படைத்த நபர்கள் அப்படிங்கிறத பதிய வைக்கிற மாதிரி மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு நபர் தி 100 அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுகிறாரு. இந்த புத்தகம் வெளியான நேரத்தில் அமெரிக்காவினுடைய வீதிகளெங்கும் பேசப்படும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கான புகழாரங்கள் எல்லாம் சூட்டப்பட்டது. அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தில் பெரிய அளவுக்கு தாக்கம் செலுத்தின 100 பேரை பட்டியலிடுறாரு. ரேங்க் 1 இருந்து ரேங்க் 100 வரைக்கும். அப்படி அவர் யாரையெல்லாம் பட்டியலிட்டார், அவங்க அந்த புத்தகத்தில் இடம்பெறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த தி 100 சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். டிசெண்டிங் ஆர்டரில் பார்க்க போகிறோம். அப்படி இன்றைய வீடியோவில் அந்த புத்தகத்தில் 100வது இடத்தை பிடிச்ச ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரையும் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் பட்டியலிட்ட 100 பேர் சிறந்தவர்கள் அப்படிங்கிற அளவுகோலை வச்சு அவர் பட்டியலிடலை. ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப நல்ல ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற அளவுகோலையெல்லாம் வச்சு அவர் பட்டியலிடலை. மைக்கேல் ஹார்ட் இந்த 100 பேரை ரேங்கிங் பண்ணும்போது எந்த அளவுகோலை பயன்படுத்துகிறாருன்னா, அந்த 100 பேரும் மக்கள் மத்தியில் என்ன தாக்கம் செலுத்தினாங்க, அதில் யாருடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும்தான். இதில் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற அளவுகோலை வச்சையெல்லாம் அவர் ஃபஸ்ட் ரேங்க் 100th ரேங்கை பிரிக்கலை. அதனால தான் ஹிட்லர் போன்ற ஆட்கள் கூட இந்த புத்தகத்தில் இடம்பெற முடியுது. ஏன்னா ஹிட்லர் ஒரு கெட்டவராக இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் அவர் செலுத்திய தாக்கம்ங்கிறது இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவில் சீரியஸில் சொல்லப்படுற விஷயங்களை பார்ப்போம். வாங்க போகலாம். ஹாய் இலுமினாட்டிஸ். மகாத்மா காந்தியுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு குழந்தை கூட சாதாரணமாக சொல்லும், அஹிம்சை கொள்கை அப்படின்னு. அந்த அஹிம்சை கொள்கையை உண்டாக்குனவர் காந்தி தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அந்த கொள்கையை உண்டாக்கியவர் காந்தி கிடையாது. அஹிம்சை கொள்கையை உண்டாக்கியவருடைய பெயர் மகாவீர். அவருடைய உண்மையான பெயர் வர்தமனா. கிமு 599 இருந்து கிமு 527 வரைக்கும் வாழ்ந்த ஒரு நபர். இவர்தான் மைக்கேல் ஹார்ட் எழுதிய தி 100 என்கிற புத்தகத்தில் 100வது இடத்தை பிடிக்கிறார். இந்த வர்தமனா உண்டாக்கிய மதம்தான் ஜெயினிசம். ஜெயினிச மதத்தை பொதுவாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இவர் ஒரு 30 வயது வரைக்கும் ஒரு அரச குடும்பத்தில் செல்வாக்கான ஃபேமிலியில் வாழ்கிறாரு. 30 வயசு அடைஞ்ச பிறகு இந்த ஆசைகளை எல்லாம் நான் அடக்க போகிறேன், கட்டுப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய ஒரு பெரிய செல்வாக்கையும் விட்டுட்டு தன்னுடைய மகளையும் விட்டுட்டு துறவரம் பண்ண போகிறாரு. கடுமையான தியானங்களை எல்லாம் மேற்கொள்கிறாரு. ரொம்ப பல நாட்கள் நோன்பு இருக்கிறாரு. இப்படி 12 வருடங்கள் அவருடைய வாழ்க்கை கழியுது. 12 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஞானம் கிடச்சிருச்சு அப்படின்னு அறிவிப்பு செய்கிறாரு. அதன் பிறகு அவர் அந்த ஞானத்தை எப்படி பெற்றாரோ அதை மக்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போதனைகளை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு செய்கிறாரு. இப்படியாக முதல் 30 ஆண்டு குடும்பத்தோடு வாழக்கூடிய நபராகவும், கடைசி 30 ஆண்டு அவர் பெற்ற ஞானத்தை மக்கள் மத்தியில் போதனை செய்யக்கூடிய நபராகவும், நடுவில் 12 வருஷங்கள் அந்த ஞானம் பெறுவதற்காக உழைத்த நபராகவும் இவர் இருக்கிறார். மொத்தம் 72 வருஷம் இவர் வாழ்கிறார். இவர் உண்டாக்கின கொள்கைகளில் ஒன்று தான், ஜெயினிசத்தினுடைய கொள்கைகளில் ஒன்று தான் அஹிம்சை. அஹிம்சையை பொறுத்த வரைக்குமே எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது, வன்முறையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சிருப்போம். அஹிம்சைக்கு வன்முறையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு மறுவடிவம் கொடுத்தார் காந்தி. ஆனால் மகாவீரை பொறுத்த வரைக்கும், வர்தமனாவை பொறுத்த வரைக்கும் உயிர்களை கொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு இந்த கொள்கையில் அவங்க உறுதியாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த சமண சமயத்தை சார்ந்தவர்கள் நடந்து போகிறாங்கன்னா அவங்க நடந்து போகிற பாதையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம், அந்த அழுக்குகளை எல்லாம், மண்ணை எல்லாம் கூட்டி தள்ளுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மண்ணில் ஏதோ ஒரு சின்ன பூச்சி இருந்து அதை நம்ம மிதித்து கொன்று அந்த உயிர் இறந்து போகலாம் இல்லையா, அதனால் கூட்டி தள்ளுறதுக்குன்னு சில ஆட்களை நியமிச்சிருப்பாங்க. இவங்க இரவு நேரங்களில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. நம்மளை அறியாமல் உணவு தட்டில் ஏதோ ஒரு பூச்சி இருந்து அதை நம்ம சாப்பிட்டுட்டா என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்காக இவங்க
இரவு நேரங்களில் சாப்பிடுவதையும் தவிர்த்து வந்தாங்க. ஆப்வியஸாக புலால் உண்ணாமை அப்படிங்கிற கொள்கையில் ரொம்ப உறுதியாகவே இருந்தாங்க. இவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதும் தடையாக வச்சுருந்தாங்க. ஏன்னா விவசாயம் பண்ணால் நம்ம ஆப்வியஸாக ஒரு உயிரை கொல்ற மாதிரி தான் இருக்கும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவாங்க, இயற்கையாக கூட. ஸோ அதுவும் கூட ஒரு உயிரை கொல்ற பட்டியலில் வந்துருங்கிறதுக்காக இவங்க விவசாயம் கூட செய்வதை தவிர்த்து வந்தாங்க. இப்படி பல விஷயங்களில் இந்த அஹிம்சை கொள்கையை ரொம்ப தீவிரமாக கடைபிடிச்சாங்க. பல கட்டுப்பாடுகளை கொண்ட மதமாகத்தான் இந்த ஜெயினிச மதம் என்பது இருந்து வந்தது. இருந்தாலும் இந்த ஜெயினிசமில் ஜாதி அடிப்படையிலான எந்த பிரிவுகளையும் இந்த மகாவீர் ஏற்படுத்தலை. பிற்காலத்தில் வேறு வேறு மதங்களால் உண்டாக்கப்பட்ட ஜாதி கட்டமைப்பு இந்த ஜெயினிசத்துக்குள்ளேயும் புகுந்துச்சு. ஆனால் மகாவீர் அது போன்ற ஜாதி கட்டமைப்பை எழுதி வைக்கவும் இல்லை, அவர் அதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. எல்லா நபர்களுக்கும் பொதுவான கருத்தாகத்தான் அதை சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த அளவிற்கு அதிகமான கட்டுப்பாடுகளை கொண்ட மதமாக, ரொம்ப 100% சரியாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுகளோடு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மதமாக ஜெயினிசம் இன்றைக்கு குறிப்பிட்ட மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்தியாவில் கூட பல மக்கள் இருக்காங்க. சரி, இந்த ஜெயினிச மதத்தை உண்டாக்குன மகாவீர், அதாவது வர்தமனா, அவருக்கு எதனால் இந்த புத்தகத்தில் 100வது இடம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை மைக்கேல் ஹார்ட் தன்னுடைய அந்த புத்தகத்திலேயே சொல்லும்போது, இந்த ஜெயினிச மதம் புத்த மதத்தை விட கம்மியான மக்களை கொண்ட ஒரு மதம். இன்னொரு குழப்பம் கூட வரும். புத்தமும் ஜெயினிசமும் நமக்கு ஒன்று மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்படலாம். இந்த மகாவீராக்கு அடுத்ததாக பிறந்தவர் தான் புத்தர். ஒரு தலைமுறை இடைவெளி 2 பேருக்குமே இருக்குது. ஒரே இடத்துல தான் பறக்கிறாங்க. அதாவது புத்திசம் தோன்றுவதற்கு முன்னாடியே ஜெயினிசம் தோன்றிடுச்சு. இருந்தாலும் ஜெயினிசத்தை விட பெரிய அளவுக்கான அங்கீகாரத்தை பெற்ற மதமாக இன்றைக்கு புத்த மதம் இருக்குது. உலக அளவில் இந்த புத்த மதத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதிக எண்ணிக்கையில் உண்டான மக்களை இந்த புத்த மதம் கையில் வச்சிருக்கு. அதே நேரத்தில் ஹிந்துயிசம், அந்த மதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஜெயினிச மதத்தை விட ஏராளமான மக்களை தாங்கிய ஒரு மதம் ஹிந்து மதம். இந்த மைக்கேல் ஹார்ட் குறிப்பிடும்போது புத்த மதம் ஜெயினிசத்தை விட பல மடங்கு அதிக மக்களை வச்சுருக்காங்க, பல நாடுகளில் பரவி இருக்காங்க. ஒரே அளவுக்கு ஒத்த மாதிரியான கொள்கைகள் இருந்தாலும் புத்திசம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுருச்சு. இந்து மதமும் சொல்ல தேவையில் அதிகமான மக்களை வச்சுருக்காங்க. இந்த கம்மியான மக்களை வைத்திருந்தாலும் கூட இந்த ஜெயினிசம் என்கிற இந்த மதம் 2500 வருடங்களாக இந்தியாவில் இருந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கும் ஜெயினிச மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் 4 மில்லியன்லேருந்து 5 மில்லியன் வரைக்கும் தான். அவர்களுடைய பர்சன்டேஜ் வெறும் 0.37லேருந்து 0.4 வரைக்கும் தான். இந்த அளவிற்கு குறைந்த அளவிற்கான மக்களை வைத்திருந்தாலும் 2500 வருஷமாக தொடர்ந்து மக்கள் மத்தியிலே இந்த மதம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அதன் காரணமாகத்தான் இந்த மதத்தை உண்டாக்கின மகாவீர் என்கிற வர்தமனாவுக்கு மைக்கேல் ஹார்ட் தன்னுடைய புத்தகத்தில் 100வது இடத்தை கொடுத்திருக்கிறார். இது மாதிரி இன்னும் பல நபர்களை பற்றி பேசுகிறார். அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த புத்தகத்தில் நான் இடம் கொடுத்தேன் அப்படிங்கிற செய்திகளையும் பேசுகிறார். அவர்கள் யார் யார் என்பதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ.